1965 இந்தியாவை உலுக்கிய ஒரு மொழிப்போர் அப்படின்றது தமிழ்நாட்டில் நடந்தது. 400க்கு மேற்பட்ட இளைஞர்களும் பெரியவர்களும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் ஒரு இன அழிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உலகத்திலேயே மொழிக்காக நடந்த ஒரு போராட்டம் என்பது தமிழ் மண்ணில் தான். ஆமாம். இவ்வளவு பேர் பலியானதும் ஆமாம். வரலாறு அது எல்லாவற்றையும் மறைத்து விட்டது, திராவிட வரலாறு. அதை நீங்கள் தேடின விதத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு மொழி போருக்காக எந்தெந்த கல்லூரி மாணவர்கள், அதாவது சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராடி பல போராட்டங்களுக்கு நம்ம பார்த்துருப்போம். கலைக்கல்லூரி மாணவர்கள் போராடி பார்த்துருப்போம். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பங்கெடுத்தாங்க. உங்களுக்கு ஆதரவாக இருந்த கட்சிகள் எது எது அப்படின்னு கேட்கும்போது திமுக எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் திமுக போராட்டத்தை கைவிட்டுருங்க, மாணவர்கள் கைவிட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். பெரியாரோட பங்களிப்பு என்ன இதில் அப்படின்னு கேட்கும்போது பெரியார் தான் எங்களுக்கு எதிரியாகவே இருந்தார். இது ரொம்ப முக்கியமானதுன்னா இன்குலாப் ஐயாவோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஒரு என்னன்னா 65 அவர் அவ்வளோ ஒரு அடி, அவர் வாங்கின அடி இரவு முழுவதும் அவரை அடித்து வீட்டில் இறந்தே போயிட்டாருன்னு தான் நினச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தையும் நான் இந்த போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிச்சது, எவ்வளோ தூரம் போச்சு, பெரியாரோட பங்களிப்பு என்ன. ஆனால் எல்லாருமே சொன்னது என்னென்னா, பெரியார் அவர்கள் இந்த போராட்டத்தில் அண்ணாதுரை அவர்கள் இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி மாணவர்கள் இறக்குறாங்க அப்படின்றது வரும்போது போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு பெரியார் அவர்கள் அவர் மாணவர்களுக்காகலாம் சொல்லலை, நான் ஒரு அறிக்கை விட்டுருந்தேன். நம்ம திராவிட கழக தோழர்கள் மாணவர்கள் வந்தாங்கன்னா கையில் நீங்கள் கத்தி வச்சுக்கோங்க, கட்டையை வச்சுக்கோங்க, அடிங்கன்னு சொன்னேன். அதுக்கு பயந்துக்கிட்டு மாணவர்கள் போராட்டத்தை கைவிடுறாங்க. மாணவர்கள் தான் அதாவது திமுக 67 ஆட்சி கட்டில் இருக்குது ஏறினுச்சுன்னா அதுக்கு முழு காரணம் அன்றைய மாணவர்கள் தான். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். ஒரு புதுமையான மனிதரை, புதுமையான ஒரு களம், அதை பற்றி விரிவாக பேசணும் என்பதற்காக நம்ம சந்திக்கிறோம். தோழர் எர்னஸ்டோ, புகைப்பட கலைஞர், முன்னாள் மே 17 இயக்கத்தில் பயணித்த ஒரு தோழராக இருக்கக்கூடிய அவர் ஒரு மிக பெரும் தேடலை, வரலாற்று ஆவணங்களை தேடி 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 ஆவணப்படுத்தினதை பற்றி நான் கேள்விப்பட்டோன்னே எனக்கு மிக பெரும் வியப்பாக இருந்தது. அந்த வியப்பை உங்களுக்கும் தாக்கும்னு நினைக்கிறேன். சந்திப்போம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். ஒரு முன்னோட்டமாக நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நேற்று. சொன்ன விடயங்கள் எல்லாம் எனக்கு அப்படியே ஒரு இந்த பக்கம்லாம் அந்த பின்னாடி வேர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்த தகவல் எல்லாருமே. நானும் இப்படியான தேடல்கள் நிறைய இறங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த அனுபவம் முழுக்க முழுக்க புதிய ஒரு அனுபவமாக இருக்கும். 1965 இந்தியாவை உலுக்கிய ஒரு மொழிப்போர் அப்படின்றது தமிழ்நாட்டில் நடந்தது. 400க்கு மேற்பட்ட இளைஞர்களும் பெரியவர்களும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் ஒரு இன அழிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உலகத்திலேயே மொழிக்காக நடந்த ஒரு போராட்டம் என்பது தமிழ் மண்ணில் தான். ஆமாம். இவ்வளவு பேர் பலியானதும். ஆமாம். வரலாறு அது எல்லாவற்றையும் மறைத்து விட்டது, திராவிட வரலாறு. அதை நீங்கள் தேடின விதத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். எங்கேருந்து தொடங்கலாம், நீங்களே சொல்லுங்கள். முதல்ல இந்த மொழிப்போர் 1965 மொழிப்போர் எப்போ அதனுடைய ஆரம்பம் எதுங்கிறது இங்கே உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 37 தொடங்குது. அது 37 முதலாம் எழுத்தடிகளார் தான் அதை வெளியே கொண்டு வராரு. 65 ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை அப்படின்றத ஒன்று கொண்டு வரணுங்கிறத 62 ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 63 64 காலகட்டங்களில் போராட்டங்கள் ஆரம்பிக்குது, சின்ன சின்ன போராட்டங்கள். இதற்கு மதுரை ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்குது. மதுரையில் தியாகராய கல்லூரியில் ஐயா இலக்குவனார் அவர்கள் மாணவர்களை சந்தித்து நம்ம மொழியோட அருமை, ஏன்னா 37 அவங்கெல்லாம் பங்கெடுத்துருந்துருக்காங்க. அப்போ அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த மொழியோட அருமை, இந்தி மொழி இங்கே திணிச்சாங்கன்னா, இங்கே அரசுடைமையாக இதாச்சுன்னா அது எந்த அளவுக்கு நமக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம மொழி எவ்வளோ தூரம் அழியும், எவ்வளோ தூரம் சீரழியும் அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக, அதாவது உணர்வு பூர்வமாக கிடையாது, அறிவியல் ரீதியாக அது மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது 64 சின்னசாமி அவர்களுடைய இது உயிர் நீத்தது பெருமளவில் கொஞ்சம் பேசப்படுது, மாணவர்கள் மத்தியில் பெருமளவில் பேசப்படுது. அப்போ இதை திமுக இதை கையில் எடுக்குது.
அப்போ மாணவர்கள் அமைப்பு ஏன்னா காங்கிரஸ்க்கு எதிரான உள்ள நுழையிறாங்க, கையில் எடுக்கலாம், உள்ள நுழையிறாங்க அப்படி. அதான் சரி. அப்போ வந்துட்டு என்னன்னா 1965 ஜனவரி 25 வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, குடியரசு தினம் வந்து 26ஆம் தேதி வருது. அப்போ கருப்பு கொடி ஏற்றுனா வந்து அது வந்து பிரச்சனைக்கு உள்ளாகும்னு சொல்லிட்டு 25ஆம் தேதி தமிழர்கள் கருப்பு கொடியை வந்து ஒவ்வொரு வீடுகளிலும் ஏற்றுங்கள், மாணவர்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இது தெரிந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1965 ஜனவரி மாதம் அந்த ஜனவரி 25க்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக தோழர் இன்குலாப் வந்துட்டு அங்கே வந்து மாணவர், எங்கே தியாகராயா கல்லூரி மாணவர் கவிஞர் இன்குலாப். அவருடைய சொந்த ஊர் வந்துட்டு ராமநாதபுரம், இது கீழக்கரை. இங்கே விடுதியில் தங்கி படிக்கிறார். அப்போ இன்குலாப் அவர்கள், ஐயா காளிமுத்து அவர்கள், ஜெயப்பிரகாசம் அவர்கள், புதுச்சேரி ஜெயப்பிரகாசம் தோழர் அவர்கள், அப்புறம் மதுரை ஜெயராமன் ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் பரமக்குடி மன்னர் மன்னர்கள்லாம் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக மாணவர்களாக ஃபோர்ஸாக களமாடுது. இந்த செய்தி காவல்துறைக்கு தெரிந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்கன்னு தெரிந்து ஒரு வாரத்துக்கு முன்பாக வந்துட்டு விடுதியில் இருந்த இன்குலாப் அவர்களை இழுத்து போட்டு 20 காவலர்கள் இரவு முழுவதும் விடுதி வாசல்லே வச்சு அடிக்கிறாங்க. அடித்து அவரை வந்துட்டு செத்து போயிட்டார் தான் நினச்சிருக்கிறாங்க. இருந்த உயிரில் வச்சுட்டு ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. அவர் 25ஆம் தேதி போராட்டம் மாணவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. வரலாறுல அப்படி ஒரு போராட்டத்தை இந்த தமிழ்நாடு சந்திச்சது கிடையாது, பார்த்தது கிடையாது. என்னன்னா, எனக்கு வந்து இதை வந்து சொன்னது வந்துட்டு மதுரை ஜெயராமன் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க. எந்த வயசுல நீங்க அவரை சந்திக்கிறீங்க? என்னக்காக இந்த திட்டம் வருது? இல்லை, எனக்கு வந்து என்னன்னா 1965 நடந்த மொழிப்போர், இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு மொழிப்போர் நடக்குது. ஒரு மொழிக்காக நம்ம அங்கங்கே கேள்விப்பட்ட செய்திகள் தான். இது மாதிரி நடந்திருக்குது, இந்த மாதிரி மொழிப்போருக்கு வந்துட்டு இவங்க இத்தனை பேர் இறந்துருக்குறாங்க, இவ்வளவு காவல்துறை நெருக்கடி, முதல் என்கவுண்டர்னா சிவகங்கை ராஜேந்திரன் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இறக்குறாரு. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம அங்கங்கே நம்ம தோழர்கள், அப்போது மதுரையில் ஐயா ஜெயராமன் ஐயாவை அடிக்கடி பார்க்குறதுலாம் இருக்கும்போது, அப்போ 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு போராட்டம் நடந்து. 2015 வந்து 50 ஆண்டுகள் ஆகும்போது அப்போ இந்த மாணவர்கள்லாம் தேடி போய் நம்ம வந்து ஒரு பேட்டி எடுப்போம். அன்னைக்கு மாணவர்களாக போராடி இருந்த இன்றைய பெரியவர்கள் வந்துட்டு தேடி போய் எடுப்போம். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. ஏன் மத்தியில் வந்துட்டு மோடியின் ஆட்சி நடக்குது, அவங்களும் இந்த ஒரு கொள்கையோடு இருக்கிறாங்க, ஒரு இந்தியை வந்து திணிக்கணுன்ற ஒரு கொள்கையோடு இருக்கிறாங்க. அப்போ அது போக அந்த போராட்டம் பண்ண அந்த மாணவர்களுக்கு இங்கே அடையாளப்படுத்தணும். இவங்களெல்லாம் தெரியுது, 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் தெரியுது, நம்ம மொழிக்காக உயிர் நீத்தவர்களை பற்றி சொல்கிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா, அதை நம்ம வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் இதை வந்து அவர் ஜெயராமன் ஐயாவை பார்த்து யாரெல்லாம் இதில் இருக்கிறாங்கன்னா, அவர் அப்போ என்ன சொன்னார், நிறையா பேர் இறந்துட்டாங்க, சரி இப்போ இருக்கிறவங்களாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மன்னன் தோழர் இன்குலாப், புதுச்சேரி ஜெயப்பிரகாசம் ஐயா, இவங்க 2015 உயிரோடு இருக்கிறவங்கள தேடி போய் நான் போய் பார்க்கணும், வெளியுலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி இப்போ இது பண்ணும்போது ஜெயராமன் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு மொழி போருக்காக எந்தெந்த கல்லூரி மாணவர்கள், அதாவது சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராடி பல போராட்டங்களுக்கு நம்ம பார்த்துருப்போம், கலைக்கல்லூரி மாணவர்கள் போராடி பார்த்துருப்போம், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பங்கெடுத்தாங்க. மொழிப்போரில் மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர், அதில் ஒருவர் தான் மருத்துவர் சேது. மதுரையில் இருந்தார், இப்போ இருக்கிறாரா இல்லையானே எனக்கு தெரில. மருத்துவர் சேது அவரெல்லாம் பார்த்து இது பண்ணும்போது தான், அதாவது மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி இந்த சந்திப்பில் திலகர் திடல்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல சட்ட எரிப்பு போராட்டத்துக்கு முடிவு பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அதாவது மதுரை இந்த மாசி வீதியெல்லாம் சுற்றி அப்படி சுற்றி ஒரு பெரும் பேரணியை நடத்தி அந்த இடத்துல சந்தித்து போராட்டம், இது சட்ட எரிப்பு போராட்டம் எடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப, அந்த பகுதியில் இருந்த காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட செயலாளர் பேர் வீரண்ணன். அவர் என்ன பண்றாரு, இந்த மாணவர்களை வந்து கடுமையான முறையில் தாக்குறாரு. பெரிய ஒரு அருவாள் எடுத்துட்டு வந்து வீசுறாரு, பயங்கர கடுமையான தாக்குதல்.
இப்படி பயந்து போன மாணவர்கள், பின்வாங்கின மாணவர்கள் பெரும் எழுச்சியோட அந்த காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளர்கள், அந்த காங்கிரஸ் அலுவலகம் அத்தனையும் அடிச்சு சூறையாடுறாங்க. சூறையாடி பெரும் கொந்தளிப்பு, போலீஸோட தடியடி எல்லாமே உள்ள இறங்குது. மாணவர்கள் கிளம்பி போகும்போது பொதுமக்கள் மாணவர்களை பாதுகாக்கிறாங்க. பொதுமக்கள் மாணவர்களை வந்துட்டு இழுத்து அவங்க வீட்டுல போலீஸ் விரட்டிட்டு பெண்கள் எல்லாம் வீட்டுல பிள்ளைங்களை இழுத்து திசை மாத்தி விட்டுறது நடந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு போராட்டம். இதை வந்துட்டு மாலை முரசு பேப்பர்ல அன்னைக்கு இதை வந்து செய்தியாக்கி ஈவினிங் சர்க்குலேஷனுக்காக வெளியில இது அனுப்புறது. இது போக பேருந்துகளில் போட்டு விட்றாங்க. அன்னைக்கு இந்த மொழி போராட்டத்தோட சோசியல் மீடியாவே யாருன்னா நாளேடுகள் தான், குறிப்பா அது மாலை முரசு தான். இதான உடனே இந்த செய்தியோட அடுத்த கட்டமா ஜனவரி 27 வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடைய போராட்டம் நடக்குது. அப்போதான் முதல் துப்பாக்கி சூடு சிவகங்கை ராஜேந்திரன் தோழர் இறக்குறாரு. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பல போராட்டங்கள் மாணவர்கள். இந்தியாவிலே முதல் துணை ராணுவப்படை அனுப்பப்பட்டது தமிழ்நாட்டுக்கு தான் அனுப்புறாங்க. குமாரபாளையம் ஆத்துப்பாலத்தில் மாணவர்கள் பாலத்தில் நின்று அமர்ந்து போராட்டம் பண்ணதில் 2 பக்கமும் துணை ராணுவப்படை வந்து துப்பாக்கி சூடு நடத்தி அதில் பல பேர் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி ஆத்துக்குள்ளே விழுந்து இறந்து போனவர்கள் பல பேர். அப்பவே ஒரு தாமிரபரணி மாடல் நடந்து. ஆமா, சரிங்க. இது போக வந்து கரூர்ல வந்துட்டு இதெல்லாம் அந்த தோழர்கள் பதிவு செய்தது. அதாவது ஒவ்வொரு தோழரா என்னென்ன சொன்னாங்க அப்படி சொல்லி சேராமன் முதல்ல அவரை சந்திக்கிறோம். ஆமா, அவரை சந்திக்கிறோம். அப்புறம் மருத்துவர் சேது அவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரியில இருந்து மாணவர்கள் பல பேர் வந்துட்டு இந்த இதுலாம் முதல் ஜனவரி 25 போராட்டத்தில் கலந்துக்கிட்டது அதை சொல்றாங்க. மன்னன் அவர்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா பரமக்குடிக்காரர். அவரும் மதுரைக்கு வந்துட்டு இந்த 25 போராட்டத்தில் கலந்துக்கிட்டது. சேராமன் அவர்கள், சேது அவர்கள், மன்னர் காளிமுத்து தலைமையில தான் நடக்குது. அது காளிமுத்து தலைமையில அதிமுக இருந்த அவர் அதிமுக இருந்தாரு. மாணவரா பங்கெடுத்துட்டு அவர் ஒருத்தர். சரி, ஆமா. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரா என்னென்ன சொன்னாங்கன்னு வரும். முதல்ல சேராமன் தானே சந்திக்கிறீங்க. ஆமா, அவர் என்ன சொல்றாரு அப்படியே பதிவு பண்ணுங்க. அவர் சொன்னது என்னன்னா, இந்த ஜனவரி 25 போராட்டம் நடந்து முடிந்த பிறகு வந்துட்டு அவரெல்லாம் தேடப்படும் குற்றவாளி ஆயிடுறாரு. அவரு, காளிமுத்து, இவர் இன்குலாப் ஐயா, புதுச்சேரி ஜெயப்பிரகாசம் ஐயா, காமராஜரை தோற்கடித்த சீனிவாசன், இவங்கெல்லாம் தேடப்படும் குற்றவாளிகள், தீவிரவாதிகள் ரேஞ்சுக்கு அந்த இதுக்கு வச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அழகர் கோயில்ல, மதுரை அழகர் கோயில்ல காட்டுப்பகுதி அங்க வந்து பதுங்கிடுறாங்க. அப்ப தீவிரமா தேடுதல் வேட்டை நடக்குது. அப்போ வந்துட்டு இதை வந்து எனக்கு சேராமன் ஐயாவும், இன்குலாப் ஐயா, புதுச்சேரி ஜெயப்பிரகாஷ் ஐயா 3 பேருமே எனக்கு பதிவு செய்தார்கள். இந்த இதை ஒரு பிளேடை எடுத்து கையை கீறி. நீங்க அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனீங்களா? நான் ஜெயராமன் ஐயா அழைச்சிட்டு போறேன். அந்த காட்டுப்பகுதி எங்க தலைமறைவா இருந்தீங்கன்னு. அந்த உணர்ச்சி அவர் எப்படி பதிவு பண்றாரு? அதாவது அந்த ரொம்ப கரடு முரடான அந்த பகுதி, இதுல வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். இந்த விடுதலை படத்துல வர்ற மாதிரி கூடிய ஒரு மலைப்பகுதி, இதுல ஏறிடுவீங்களா, வந்துருவீங்களா? ஒண்ணும் இல்லை. அதே ஒரு வீரத்தோட அப்படி வந்து. அப்ப அவருக்கு என்ன வயசு சேராமன் அவர்களுக்கு? அவர் வந்துட்டு 19 வயது அவருக்கு. அப்ப 19 போராட்டம் நடத்துவாங்க. நீங்க அழைச்சிட்டு போனீங்கல்ல? 69 70 வயசுக்கு 70 வயது. சரி. அப்போ வந்து அப்படியே அமர்ந்து அந்த அவங்க உட்காந்துருந்த இடத்துல அப்படி அமர்ந்து அப்படியே ஒரு நிசப்தமா இருந்துச்சு. அந்த அவர் இப்போ யாரையுமே எதுவுமே பேச சொல்ல. பொதுவாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஷூட்டுக்குன்னு போகும்போது மொபைலில் சைலண்ட்டில் போட சொல்லிடுவோம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டு இங்கே காளிமுத்து இருந்தார், இங்கே இன்குலாப் இருந்தார், அங்கே சீனிவாசன் இருந்தார், இங்கே ஜெயப்பிரகாசம் இருந்தார். அப்படியே அழுகிறாரு. அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே அழுகிறாரு. அழுதுட்டு இங்கே தான் பிளேடை வச்சு கீறி ரத்தத்தில் உயிர் இருக்கும் வரை தனித்தமிழ்நாடை விட்டு கொடுக்கக்கூடாது, நம் மொழியை பாதுகாக்கணும்னு சொல்லி சத்தியம் எடுத்தோம். ஒவ்வொருத்தரும் பிளேடால கீறி அந்த ரத்தத்தை கையில் வச்சு அதன் மேலே சத்தியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. சரிங்க அப்படி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன். அப்புறம் மன்னன் அவரை பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, கரூரில்
பெண்கள் பெண்கள் வந்துட்டு இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கும்போது இல்லை வேற என்ன சொன்னார் உங்களுக்கு? வேற சேராமன் ஐயா வந்துட்டு இந்த போராட்டத்தில் இவ்வளோ தூரம் பங்கெடுக்கும்போது அப்போ நம்ம கேட்டது வந்துட்டு உங்களுக்கு ஆதரவாக இருந்த கட்சிகள் எது எது அப்படின்னு கேட்கும்போது திமுக வந்து எங்களுக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க. ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் வந்து திமுக வந்துட்டு போராட்டத்தை கைவிட்டுருங்க, மாணவர்கள் கைவிட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னது. பெரியாரோட பங்களிப்பு என்ன இதில் அப்படின்னு கேட்கும்போது பெரியார் தான் எங்களுக்கு எதிரியாகவே இருந்தார். இந்த போராட்டத்துக்கு முற்றிலும் எதிராக இருந்ததே பெரியார் தான். ஏன்னா அவர் தான் வந்துட்டு இந்த காவாலி பகுதியில் சுட்டு கொன்னா என்ன அப்படின்னு சொல்லி அறிக்கையை விட்டார் அப்படின்னு சொல்லி சேராமன் ஐயா இந்த பதிவுகளை வந்துட்டு, ஏன்னா அவர் மதுரைக்குள்ளே இருந்ததுனால அவர் இந்த பதிவுகளை வந்து பதிவு செய்தார். அதன் பிறகு சரி, இது வந்து மன்னன் அவர்கள் பதிவு செய்தது. எது இந்த பெரியார் குறித்தும் இந்த அவர் வந்து காவாலி பயிரில் சுட்டுக் கொள்ளுங்க அப்படிங்கிறத சொன்னது வந்து மன்னன் ஐயா. சேராமன் ஐயா வந்துட்டு அவருக்கு வந்து குறிப்பாக வந்துட்டு அவர் மதுரையிலே இருந்ததுனால மெயினாக அவரை வந்துட்டு தூக்கிட்டாங்க. அதாவது ஒரு தீவிரவாதி ரேஞ்சில் அவரை வந்துட்டு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆனாலும் அண்ணாதுரை அவர்கள் வந்துட்டு போராட்டத்தை மாணவர்கள் கைவிட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு சரி இவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தாலுமே தொடர்ச்சியாக மாணவர்கள் மத்தியில் மொழி குறித்தான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வேலைகளை வந்துட்டு ஐயா காளிமுத்து அவர்கள், சேராமன் அவர்கள் இவங்களாம் மதுரையில் இருந்ததுனால அந்த இதை வந்துட்டு அடுத்த கட்ட இதுக்கு நகர்வுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சேராமன் ஐயா வந்து அவருடைய இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் மதுரையில் இருக்கிறதுனால அவரை வந்துட்டு ஒரு தேடப்படும் தீவிரவாதி ரேஞ்சில் வச்சிருக்கிறாங்க. அண்ணாதுரை அவர்கள் வந்துட்டு மாணவர்கள் இந்த போராட்டம் விட்டு இனிமேல் இதை வந்து கொண்டு போக வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் மாணவர்கள் மத்தியில் மொழி குறித்தான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வேலையை வந்துட்டு சேராமன் தோழர், காளிமுத்து தோழர் இவங்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எப்படின்னா இந்தி மொழி இங்கே வந்துச்சுன்னா, ஆட்சி மொழி ஆச்சுன்னா நம்மளுடைய தமிழ் மொழி, நம்மளுடைய நாகரிகம், நம்மளுடைய பண்பாடு இது எல்லாமே எவ்வளோ தூரத்துக்கு அழிஞ்சு போகும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து பெருசாக ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு மேற்கு வங்கத்தில் இருந்துலாம் மொழி குறித்தான ஒரு செய்தியை வந்துட்டு கேட்கறதுக்காக மேற்கு வங்கத்தில் இருக்கிற மாணவர்கள்லாம் இங்கே வந்து அந்த வகுப்புலாம் கலந்துருக்கிறாங்க. இது சேராமன் ஐயா வந்துட்டு இவர் அடுத்த ஒரு வேலையாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்ததாக மன்னன் அவர்கள் வந்துட்டு எப்படின்னா பரமக்குடிக்காரரு, அவர் எப்படின்னா வந்துட்டு மதுரையில் எங்கே மொழிப்போர் தீவிரமாக போயிட்டு இருக்கோ அங்கெல்லாம் அந்தந்த ஊரில் போய் கலந்துக்கிறாரு, இதிலெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் எனக்கு பதிவு செய்ததுன்னா கோயம்புத்தூர்லாம் வந்துட்டு தனித்தமிழ்நாடுக்கான கொடியை ஏற்றிருக்கிறாங்க. எங்கே? கோயம்புத்தூரில். புதுச்சேரி ஜெயப்பிரகாசம் ஐயா வந்துட்டு அவர் வந்துட்டு என்னன்னா அரசியல் ரீதியாக பெரியார் ஏன் இந்த மாதிரிலாம் ஒன்று பேசணும் அப்படின்ற ஒரு முடிவை அது வந்து அதுக்கான எதிர்ப்புகள், அப்புறம் மொழிப்போர் குறித்தான மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு இதுலேயும் அவர் இருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமானதுன்னா இன்குலாப் ஐயாவோட பங்களிப்பு வந்துட்டு ரொம்ப ஒரு இது என்னன்னா 65 அவர் வந்துட்டு அவ்வளோ ஒரு அடி அவர் வாங்கின அடி வந்துட்டு இரவு முழுவதும் அவரை வந்துட்டு அடித்து வீட்டில் இறந்தே போயிட்டாருன்னு தான் நினச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதாகி இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க முடியல தவிர அவர் வந்து தேடப்படும் குற்றம் மதுரைக்கு வந்துட்டார். மதுரைக்கு வந்துட்டாரு, தலைமறைவாக தான் இருக்கிறாரு. அவர் வந்து பின்னாடி அவர் சந்திக்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படியே பதிவு பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா இந்தி பெரும்பான்மை, இப்ப தமிழர் பெரும்பான்மை இருந்து இன்னொரு மொழியை வந்துட்டு அழிக்குன்னு நினைச்ச மற்ற மொழிக்காரர்கள் சும்மா இருப்பார்களா? அவரோட இது வந்ததுதான். நாங்கள் வந்து எந்த மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது. தமிழ் மொழி பெரும்பான்மையாக இருந்து மற்ற மொழியை ஆதிக்கம் செய்தால் மற்ற மொழிக்காரர்கள் சும்மா இருப்பார்களா? அதைத்தான் நான் வந்துட்டு இந்தி மொழிக்கு நாங்கள் இது பண்ணோம், இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து எடுத்தோம். இதை வந்து கொண்டு போறாரு. இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா திமுகவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வாக்கு அரசியலா இது மாறி 67 தேர்தல் வருது. 67 தேர்தலில் வந்துட்டு மாணவர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஐயா காளிமுத்து அவர்கள், திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இவங்க எல்லாருமே தேர்தலில் இதாகிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. என்னன்னா நான் வந்துட்டு ஒவ்வொருத்தட்டையும் நான் கேட்குறேன், நான் வந்துட்டு இந்த போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிச்சது, எவ்வளோ தூரம் போச்சு, பெரியாரோட பங்களிப்பு என்ன. ஆனால் எல்லாருமே சொன்னது வந்துட்டு என்னென்னா பெரியார் அவர்கள் இந்த போராட்டத்தில் வந்துட்டு எங்களுக்கு எதிராக இருப்பார் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல.
முக்கியமாக மாணவர்கள் ஒரு காவாலி பயல்கள். எங்களுடைய கோபம் எல்லாமே அப்போ வந்து பெரியார் மீது பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு ஆதரவாகவே இல்லை. இந்த காவாலி பயிரில் ஏன் இன்னும் உயிரோட வச்சுருக்கீங்க, போலீஸ்காரங்க கையை என்ன துப்பாக்கி அடிச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னையும் வத்தி பெட்டி எடுத்துட்டு போய் கொளுத்துங்க. ஆமாம், அது ஒன்று. இது வந்து இன்னொன்று வந்து இவர் இன்குலாப் ஐயா ஒன்று பதிவு செஞ்சுருப்பார். என்னன்னா, அண்ணாதுரை அவர்கள் வந்துட்டு இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி மாணவர்கள் இறக்குறாங்க அப்படின்றது வரும்போது போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அதுக்கு வந்துட்டு பெரியார் அவர்கள் வந்துட்டு அவர் வந்து மாணவர்களுக்காகலாம் சொல்லலை, நான் ஒரு அறிக்கை விட்டுருந்தேன், நம்ம திராவிட கழக தோழர்கள் வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா கையில் நீங்கள் கத்தி வச்சுக்கோங்க, கட்டையை வச்சுக்கோங்க, அடிங்கன்னு சொன்னேன். அதுக்கு பயந்துக்கிட்டு மாணவர்கள் வந்து போராட்டத்தை கைவிடுறாங்க. இப்படிலாம் சொன்னதெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு வலியை தான் ஏற்படுத்திருச்சு, ஒரு வலியை ஏற்படுத்துனுச்சு. சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். அண்ணா இவங்களுக்கு என்ன முரண்பாடு வருது அப்புறம்? அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, 1967 திமுக வந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க. 67 மாணவர்கள் அத்தனை பேருமே திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்குறாங்க. இங்கே திமுகவுக்கு ஆதரவாக வந்துட்டு தேர்தல் வேலை பார்க்குறாங்க. அந்த இந்தி மொழி என்பது தான் அந்த போராட்ட களம் தான் திமுகவுக்கு தேர்தல் களமாக மாறுது. தேர்தல் வேலையை செய்கிறாங்க, எல்லாருமே செய்கிறாங்க. ஆமாம், சரி, எல்லாருமே செய்கிறாங்க. செய்தி அதிகாரத்தில் உட்கார வச்சாங்க. மாணவர்கள் தான் அந்த, அதாவது திமுக வந்துட்டு 67 ஆட்சி கட்டில இருக்குதுன்னா ஏறினுச்சுன்னா அதுக்கு முழு காரணம் வந்துட்டு அன்றைய மாணவர்கள் தான். சரி, பிறகு என்ன நடந்ததா சொல்றாங்க அவங்க? ரொம்ப ஒரு வரலாற்றில் வந்துட்டு, அதாவது எனக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் சொன்னதை இதை ஒரு முன்னோட்டமாக நான் சொல்கிறேன். நம்பி ஏமாந்து போன ஒரு இனம் அப்படிங்கிறது வந்துட்டு யாருன்னா அது தமிழர்கள் அப்படிங்கிறதுல வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது. என்னன்னா 67 ஆட்சியில் வந்துட்டு அண்ணாதுரை அவர்கள் வந்துட்டாங்க. முழுக்க காரணம் வந்துட்டு அதுக்கு வந்து மாணவர்கள் தான். பெரும் ஒரு இது வந்த பிறகு வந்துட்டு கோயம்புத்தூரில் தனித்தமிழ்நாடு கொடியெலாம் ஏற்றுனாங்கன்னு இந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஏற்றுனாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்துட்டு மதுரையில் வந்துட்டு இது சென்னையில் வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, அப்போ தனித்தமிழ்நாடு கோரிக்கை என்னாச்சு? கொடி தனித்தமிழ்நாடுன்னு ஒரு கொடி வேணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், சரி, கொடி வேணும்னு சொன்னாங்க. தனித்தமிழ்நாடு அந்த கோரிக்கை என்னாச்சு? நாங்கள் இதெல்லாம் வந்தால் இதெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லி சொன்னீங்களே அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ குறிப்பாக இதை சொல்லணும்னா மன்னர் மன்னன் பதிவு செய்கிறார். மன்னர் மன்னன் என்று என்ன சொன்னார்னா, ஏன்னா அவர் அந்த இதில் இருக்கிறார், இது இந்த சென்னை சட்டக்கல்லூரியில் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறார். அண்ணா அவர்கள் பதிவு செய்கிறாராம், எனக்கும் அதை செய்யணும்னு ஆசை தான், ஆனால் அதுக்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டாவது நம்ம ஆளுக வந்து சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற இதெல்லாம் சொல்கிறாரு. செய்யலாமே மாணவர்கள், நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். நமக்கு இந்த வடநாட்டவர்கள், இந்த இந்தி மொழி, இந்த ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, வடநாட்டவர்களின் ஆதிக்கம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுலாம் இருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து 1965 ஜனவரி 25 வந்துட்டு 66, 67 இந்த சமயங்களில் வந்துட்டு மொழிப்போர் தியாகிகள் இப்போ நம்ம இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது வந்து அப்போ வந்துட்டு எவ்வளவு ஃபோர்ஸாக இருந்திருக்கும், வேகமாக இருந்திருக்கும் இல்லையா. இது ஒவ்வொரு ஆண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 68 மாணவர்கள் வந்துட்டு சென்னை பல்கலைக்கழகம் அங்கே வந்து ஹிந்தி பாட்டு கச்சேரி வைக்கிறாங்க. இது ஜனவரி 25. திமுக முதல் முறையாக அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு பிரசிடென்சி மாநில கல்லூரியில் இந்தி இசை கச்சேரி. இது என்னைக்கு? ஜனவரி 25. ஜனவரி 25. ஆமாம் ஆமாம். மாணவர்கள் ரொம்ப கொந்தளிச்சிட்டேன், வேணும்னே பண்றாங்க அப்படின்னு சொல்லி சட்டக்கல்லூரி மாணவர்கள், பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள். எப்படி அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அண்ணாதுரை அனுமதிச்சாரு? நம்ம இந்த மொழிக்காக தியாகம் பண்ணி தான் அவ்வளவு பேர் இல்ல, அது தெரியல. அது அவர் அனுமதியோட செஞ்சாங்களா இல்ல அனுமதி இல்லாம செஞ்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மாணவர் அங்க இருந்த பங்கெடுத்த மாணவர்கள் சொன்னது என்னன்னா, இந்த விஷயம் கேள்விப்பட்டு என்னடா இவ்வளவு இது நம்மளை வந்து ரொம்ப நம்ம மொழியை ரொம்ப இது பண்ற மாதிரி, ஏன்னா 400க்கு மேற்பட்ட மாணவர்கள் இறந்துருக்கிறாங்க. 65 மட்டும் 400க்கு மேற்பட்ட மாணவர்கள் இறந்துருக்கிறாங்க. அந்த அது இறந்து ஒரு 3 ஆண்டுகள்லேயே வந்துட்டு இவங்க இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மாணவர்கள் வந்து ஹாக்கி ஸ்டிக்கு கட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு, யாரு? பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், சென்னை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க போறாங்க. எல்லாம் இவங்கெல்லாம் யாருன்னா, இதுல என்ன ஒரு பெரிய இதுன்னு சொல்றேன் பாருங்களேன். இந்த இளநிலை பட்டதாரிகளா ஊர்ல படிச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, எங்க மதுரை, சிவகங்கை, கரூர், திருச்சி
இந்த பகுதியில் படித்த கோயம்புத்தூர் இங்கே படித்த மாணவர்கள்லாம் வந்துட்டு சென்னையில் வந்து முதுநிலை பட்டம் படிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே அதாவது அப்போ அன்னைக்கு இருந்த ட்ரெண்டே என்னன்னா, நீ அந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறியா, நீங்க கலந்துருக்கிறியா, நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க, உங்க இதுல எத்தனை பேர் இறந்தாங்க, இப்படி ஒரு பேச்சுவார்த்தை இப்படிதான் பேசிக்கிடுவாங்களாம். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு தாக்கமா இருந்திருக்கு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்து இவங்க எல்லாம் கிளம்பி எங்க போறாங்க, சென்னை மாநில கல்லூரி போய் அடி. அந்த ஸ்டேஜ் ஸ்பீக்கர் பாட வந்தவங்க, ஹிந்தி பாட வந்தவங்க அத்தனை பேர்த்தையும் அடிச்சு இது பண்ணும்போது போலீஸ் வருது. போலீஸ் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்களையும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களையும் அடிக்கிறாங்க. என்ன கொடுமையா இருக்குது. அதுல சென்னை சட்டக்கல்லூரி மாணவர் இப்ப மதுரையில இருக்கிறாரு, பிச்சை பெருமாள்னு சொல்லி. அவருக்கு அன்னைக்கு மாணவராக இருந்தவர், சட்டக்கல்லூரி மாணவர். அவர் தலையில தான் பெரிய அடி, லத்தியோட அடி, கிட்டத்தட்ட ஒரு 7 தையல். மண்டை பொழந்துருச்சு. அவங்க சொன்ன அவர் பிச்சை பெருமாள் சொல்ற பொலன்னு ரத்தம் கொட்டுது. அப்படின்னோடனே மன்னன் பதிவு பண்ணுவாரு, என்னடா மாணவர்களுக்குள்ள என்னடா அவன் ஆட்சியிலையும் நம்மளை அடிச்சாங்க, நம்மளால ஆட்சிக்கு வந்தவங்க இவங்களும் நம்மளை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ காங்கிரஸ்காரனும் அடிச்சாங்க. ஆமா, அது வேளாண் இவங்களை கொண்டு வந்து வேலை செய்து இவங்களை உட்கார வச்சா இவங்களும் நம்மளை அடிக்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன், வரலாற்றுல வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இனங்கிறது வந்துட்டு தமிழர்கள் நம்பி ஏமாறுறான். அந்த ரத்தத்தோட என்ன பண்றாங்கன்னா, மாணவர்கள் திரளா கிளம்பி பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல் அதை முற்றுகையிடுவோம், ஏன்னா இரவோடு இரவா முற்றுகையிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது அண்ணாதுரை அவர்கள் வந்து மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டாரு. இது ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லைன்னு படுத்து அதை அனுமதிச்சிட்டேன். சரி, அப்படியே போராட்டம் அப்படியே பின்வாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓமந்தூர் மருத்துவமனைன்னு சொல்லக்கூடியது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை வளாகம் அது பின்பக்கத்துல தான் பழைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதி இருந்தது. ஓட்டு கூரைகளால அன்னைக்கு இருந்தது. காரை இது போட்டு அது அப்படியே பின்வாங்கி அரசியலில் பல மாற்றங்கள். அண்ணாதுரை அவர்கள் மறைவு, அதன் பிறகு கருணாநிதி அவர்கள் வராங்க. வந்ததுக்கப்புறம் இன்குலாப் வந்து இங்கே தான் ஒரு இது. அப்போ இன்குலாப் வந்துட்டு சீனிவாசன், காமராஜரை தோற்கடித்த மாணவர் சீனிவாசன். சரி, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் போல. அவர்கிட்ட கேட்குறாராம், என்னையா நம்மளாம் அழகர் கோவிலில் தலைமறைவாக இருந்து ரத்தத்தில் கீறி தனித்தமிழ்நாடை விட்டுறக்கூடாது, ஹிந்தி உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு பெரிய தீவு இதெல்லாம் இருந்தோம், இப்போ என்னன்னா அதை பற்றியே பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் நீங்கள் அதையே பேசிக்கிட்டு இருப்பீங்களாங்க, யார் சொல்றாங்க? சீனிவாசன், திண்டுக்கல் இல்ல, சாரி, விருதுநகர் சீனிவாசன் காமராஜர் தோற்கடித்தவர். அப்ப உள்ள வந்து அதிகாரத்துல இருக்கிறாரு. அதிகாரத்துக்கு வந்தவொடனே இன்னும் நீங்க அதையே பேசிக்கிட்டு இருப்பீங்களா? அவர் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார். இவங்க எல்லாம் மாணவர்களாவே இருக்கிறாங்க. சரி, அதையே பேசிட்டு இருப்பீங்களா, போங்க அடுத்த வேலையை பாருங்க அப்படிலாம் இது பண்ணி அதை சொன்னது வந்து இன்குலாப் சொல்றாரு. இன்குலாப் என்கிட்ட சொல்றாரு. இன்குலாப்லாம் ஊரப்பக்கம், சென்னை ஊரப்பக்கத்துல இருந்தாரு. போய் பார்த்துருக்க, சந்திச்சிருக்க. நீங்க சொன்ன அந்த தழும்பு வந்து மெலிதா இருந்தது, அது பார்க்க முடிஞ்சது. ஒரு முறை அதை பத்தி சொன்னாரு, மேலோட்டமா சொன்னாரு. இதெல்லாம் போராட்டத்துல. ஆனா இவ்வளவு விரிவான தகவல் அப்ப நானும் கேட்க மாதிரி. எனக்கு எடுத்து 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சரி, பிறகு அது என்ன நடக்குதாங்க, அது அப்படியே போவாங்க. பிறகு வந்துட்டு அது அப்படிதான், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 ஆண்டு காலம் இப்போ மாணவர்களுக்கு வந்துட்டு பென்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க, இறந்து போன மாணவர்கள் குடும்பத்துக்கு. அதுவும் போச்சு. ஒரு 10 ஆண்டுகள் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, அப்புறம் அதுவும் போச்சு. இப்போ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பேருக்கு ஜனவரி 25 மொழிப்போர் ஈகியர் தினம் அப்படின்றத ஒன்று கொடுத்துட்டு இருக்கு. ஆமா, எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமா இந்த செய்திகளை வந்து பதிவு செய்வது வந்து மாலை முரசு பத்திரிகை. இன்னைக்கும் யாருக்காவது நேரம் இருந்துச்சுன்னா 1965 ஜனவரி 25 இருந்து ஒரு 3 மாதங்களுக்கு நீங்க தொடர்ச்சியா மாலை முரசு பேப்பர் யாருக்காவது நேரம் கிடைக்கும் போது அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொன்றும் அவ்வளவு புகைப்படம் எடுத்து வச்சிருந்தேன். 2015 எனக்கு தெரிந்த மாலை முரசு, அவர் பேர் சொல்ல வேணான்ட்டாரு, அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு ஒரே ஆளா ஒரு 3-4 நாள் அங்கே இருந்து, ஏன்னா அத்தனை பத்திரிகைகள் எனக்காக எடுத்து வச்சுருந்தாங்க. ஜனவரி 25 1965 இருந்து மாணவர்கள் போராட்டம். அதாவது அந்த ஒரு பேப்பர் இருக்குதுன்னா, கீழே இந்த இடத்துல கடைசியாக இந்த இடத்துல நேற்று பலியான மாணவர்கள் 139, இன்று பலியான மாணவர்கள் 20, மொத்தம் 149. தினமும்
தினமும் இந்த காலம் கணக்கு கூடிக்கிட்டே இருந்தது. கூடிக்கிட்டே இருந்துச்சு. ம். தினமும் மகளிர் கல்லூரி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. மகளிர் கல்லூரிலாம் உள்ளிருப்பு போராட்டம் அந்த பண்ணியிருக்கிறாங்க. மகளிர் போராட்டத்தினுடைய பங்களிப்பு ஒரு தகராறு நடந்தது, துணியை பிடிச்சி இழுத்தது. அது என்ன சம்பவம்? எங்க அது கரூர்ல அதை பத்தி என்ன கரூர்ல பண்ணிருக்காங்க? ஒரு இந்த இந்திய எதிர்ப்புக்கு எதிராக ஒரு போராட்டம் மாணவர்களை பெருந்தரல் பண்ணி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாணவி வந்துட்டு கருப்பு கலர் ஜாக்கெட்டு சிவப்பு கலர் சேலை கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்த ஒரு அன்றைய காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து ஜாக்கெட்டை கிழிச்சிட்டார். ம். அந்த காவல்துறை அதிகாரியை அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே டயர்லாம் எரிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் அப்படியே போட்டாங்க. அதாவது ஒரு காவல் அதிகாரியை வந்து போட்டு எரிச்சதா ஒரு பதிவு. அது ஒரு பெரிய கலவரமா மாறிடுச்சு. அது கரூர்ல தான். கரூரில் தான். கரூரில் இது மாதிரி உத்தமபாளையத்தில், குமாரபாளையம், திருப்பூர் பெண்கள் கலந்துகிட்ட போராட்டங்கள். மதுரையில் பெண்கள் கலந்துகிட்ட போராட்டம் மிக பெரும் போராட்டம். அதாவது வரலாறுல ஒரு மொழிக்காக தன் இனத்துக்காக மாணவர்களோட, அதாவது ஏதோ ஒரு இந்த ஒரு கூட்டம் சேர்க்கணும், ஒரு பந்தா காட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு எழுச்சியோட நடந்த எழுச்சியோட அறிவியல் உணர்வு ப்ளஸ் அறிவியல் ரீதியாக என்னன்னா அது எமோஷனல் மட்டும் கிடையாது, ஒரு தொலைநோக்கு பார்வை. அது அந்த மொழி உள்ள வந்துச்சுன்னா, அது ஆதிக்கம் செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்மளுடைய இந்த ஒரு தமிழர்களோட ஒரு 50,000 ஆண்டுகால வரலாறு வந்து காணாமல் போயிடும். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னது. ஏன்னா இன்னைக்கு இந்திய நிலப்பரப்புல எண்ணற்ற மொழிகளில் பல மொழிகள் வந்து செத்து போச்சு. அந்த மொழியை காப்பாற்றணும்னு சொல்லி இறங்குனாங்க பார்த்தீங்களா? அதில் நீ அந்த இதில் நீ ஆட்சிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலையே. இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இது நினைவு கூறும் விதமாக, இல்லை இது மேலே மேலே அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு வரும் விதமாக இந்த அரசுகள் எதுவுமே இது வரைக்கும் செய்யாமல் போயிருக்கு. பிறகு என்ன நடந்தது அந்த விடயத்தில் நம்ம பேசுவோம் தொடர்ந்து. இதோட முடிப்போம். நன்றி, வணக்கம்.